Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ நான் சிக்கன் இப்படி 1/2 kg சிக்கனை இப்படி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் இப்படி வாங்கி இப்படி நீளமாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். இப்போ சில ஷாப்ஸில் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் செய்கிறதுக்குன்னு சொல்லி கட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம். இது 1/2 kg சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் 1 tablespoon வினிகர், 1 tablespoon வினிகர் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 teaspoon சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 teaspoon ஆயில். அடுத்து 1 teaspoon பெப்பர், 1 teaspoon மிளகாய் தூள், அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்ல கையால் இந்த மாதிரி எல்லா சிக்கன் மேலேயும் படுற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ நான் இதை மேரினேட் பண்ணிட்டேன். இதை ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சா மறுநாள் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சார் அப்படி இன்றைக்கி அர்ஜென்ட்டாக இப்போ உடனே சமைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 20 minutes-ஆவது இந்த சிக்கன் இந்த மேரினேஷனில் ஊறணும். ஸோ ஓகே, நம்ம இதை இப்போ ஒரு ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணி இதை வைப்போம். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 type ஆஃப் மிக்சர் நம்ம ரெடி பண்ணணும். ஒன்று வெட் மிக்சர் அண்ட் ட்ரை மிக்சர். இப்போ வெட் மிக்சரை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்துக்கோங்க. 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon ரெட் சில்லி பவுடர், 1/2 teaspoon சால்ட். இப்போ 1 கப் மைதா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க. நல்ல தரோவாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு வெட் மிக்சர் இஸ் ரெடி. இப்போ நம்ம ட்ரை மிக்சரை ரெடி பண்ணலாம். ட்ரை மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு 1.5 cup மைதா, 1/2 teaspoon salt, 1/2 teaspoon red chilli powder. அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 100 grams கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 100 grams கார்ன்ஃப்ளேக்ஸ் போதுமானது. கார்ன்ஃப்ளேக்ஸ் இப்படி ஆட் பண்ணி இந்த மிக்சரை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை கோட் பண்ணுவோம். ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் இப்போ ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் இப்போ இந்த வெட் மிக்சரில் டிப் பண்ணி நல்லா எல்லா சைடும் கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ ட்ரை மிக்சரில் கோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாவை எல்லா அந்த நம்ம வச்சுருக்க சிக்கன் மேலே எல்லா சைட்லேயும் கோட் ஆகணும். ஸோ நான் பண்ணுறதை பார்த்துக்கோங்க, இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் எல்லா சிக்கன் பீஸஸும் நான் கோட் பண்ணுறேன்.
நான் எல்லா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸையும் கோட் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க ஃப்ரை பண்ணிட்டு வருவோம். இப்போ நான் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ நான் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸாக ஆட் பண்ணுறேன். ஒரே நேரத்தில் நிறைய ஸ்டஃப் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் கடாய் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸஸும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை வந்து ஆயிலில் ஆட் பண்ணதோடு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு 1 மினிட்க்கு. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடு நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ மறுபக்கமும் நம்ம வந்து வேக விடணும். ஸோ இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. ஸோ இந்த சைடு அதே மாதிரி 1 to 1.5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆயிலேருந்து எடுத்துடுவோம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். Crunchy and spicy chicken strips are ready to taste. ஸோ இதே ஸ்டெப்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணணும். இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, take care, அஸ்ஸலாமு அலைக்கும்.